ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து இந்த சம்மரை வந்து சமாளிக்கவே முடியல. அவ்வளோ வெயில் அடிக்குது. நம்ம வந்து ஏசி இல்லைன்னா தூங்கவே முடியாதுங்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி டைமில் ஏசியே தேவையே இல்லை. நம்ம வந்து தூக்கி போடுற பிரியாணி பாக்ஸ் மட்டும் இருந்தால் போதும். நம்ம வந்து ஏசி போட்ட அளவுக்கு நம்மளுக்கு வந்து கூலிங்காக இருக்கும். அது எப்படி நம்ம வந்து பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சம்மர் டிப்ஸாக ஒரு 10 டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எப்படி நம்ம வந்து நம்ம ரூமையும் நம்ம வீட்டையும் கூலிங்காக வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். இதுதான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து சூப்பரான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். வேலைக்கு போயிட்டுருக்கவங்க, வீட்டில் இருக்கவங்க, காலேஜ் போயிட்டுருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு இது வந்து நம்ம பண்ணலாம். ஒரு பைசா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நம்ம வந்து சம்பாதிக்கலாம். டெய்லியும் நம்ம ஃப்ரீயாக இருக்க டைம் ஒரு 3 to 4 ஹவர்ஸ் வந்து இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணால் மட்டுமே போதும். நம்மளுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் சூப்பராக நம்ம வந்து வீட்டில் இருந்தே நம்ம வந்து வேலை செஞ்சுக்கலாம். பெண்களுக்கு வந்து இது ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கும். இது கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ண ஒரு கம்பெனி தான். எந்த ஒரு பயமுமே இல்லாமல் நம்ம வீட்டில் இருந்தே நம்ம வந்து வேலை செஞ்சு நம்ம வந்து சம்பாரிச்சுக்கலாம். இந்த கம்பெனியில் 75% பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க. மெயினாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க லேடிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கையிலையும் அமௌண்ட் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பெட்டராக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம இந்த மாதிரி வீட்லேயே நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த மாதிரி வேலை செஞ்சு நம்ம வந்துட்டு ஏர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து மாவட்ட வாரியாக வந்து நான் லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் போய் உங்கள் மாவட்டம் எதுவோ அதை வந்து லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் போய் ஆயின் மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஈஸியாக ஜாயின் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். கையில் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் மட்டும் போதும், நம்ம ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெட்ஷீட் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு லைட் கலராக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. டார்க் கலர் பெட்ஷீட்டாக எடுக்காமல் இந்த மாதிரி ஒரு லைட் கலரில் இருக்கிற மாதிரி பெட்ஷீட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர்நூன் டைமில் நம்ம வந்துட்டு விண்டோ வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம். அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வைக்காதீங்க இந்த சம்மர் டைமில். நம்மளுக்கு வந்து வெளியே அடிக்கிற வெயிலெல்லாம் அப்படியே நம்மளுக்கு வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு அப்படியே ஹீட்டாக கன்வெர்ட் ஆகிடும். வீடு வந்து ஹீட் ஆகிறதுக்கு இதுவும் மெயின் காரணமாக இருக்கும் நம்மளுக்கு. அதனால விண்டோ வந்து ஆஃப்டர்நூன் டைமில் வந்து க்ளோஸ் பண்ணியே வைங்க. க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விண்டோக்கு வந்து நார்மலாக நம்ம வந்து ஸ்க்ரீன் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லாமல் நல்லா கொஞ்சம் பெட்ஷீட்டாக வந்து போட்டு விட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்லாவே நம்மளுக்கு வந்து வெளியிருந்து வர அந்த வெளிச்சமும் வராது, நம்மளுக்கு வந்து ஹீட்டும் அந்த ஜன்னல் வழியாகவும் வராமே இருக்கும். விண்டோவை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமும் நம்மளுக்கு வந்து வெயில் வந்து வீட்டுக்குள்ளே அடிக்கும். அந்த மாதிரி அடிக்காமல் இந்த மாதிரி நம்ம வந்து போட்டு விட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வீடே வந்துட்டு இருட்டாக தான் இருக்கும். பட் வந்து நம்ம தூங்குற ரூமை மட்டும் அந்த மாதிரி நம்ம வந்து செப்பரேட்டாக பண்ணி வச்சுட்டோம்னா நைட்டு தூங்கும் போது நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு வந்து கூலிங்காக இருக்கிறதுக்கு, ஹீட்டாக இல்லாமல் நம்மளுக்கு வந்து கூலிங்காக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி பெட்ஷீட்டை வந்து போட்டு விட்டுருங்க விண்டோவில். இப்போ டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். அதுக்கு நம்ம வீட்டில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா மேட் இருந்துச்சுன்னா அந்த மேட் ஃபுல்லாக வேணுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். யூஸ் பண்ணுறதுக்கு மீதி இருக்கிற மேட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு உங்கள் மாடியில் வந்து இந்த மாதிரி டேப் இருந்துச்சுன்னா அந்த டேப் கடியிலே வச்சு இந்த மாதிரி நல்ல சொதம்பாக நம்ம வந்து நினச்சி எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட எத்தனை மேட் இருக்குதோ அத்தனை மேட்டையுமே நம்ம வந்து இந்த மாதிரி நினச்சிக்கலாம். அப்படி உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மேட் இல்லைன்னா நம்ம வீட்டில் சாக்கு பை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சாக்கு பையை கூட நம்ம இந்த மாதிரி நினச்சி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட யூஸ் பண்ணாத பழைய பெட்ஷீட் இருந்துச்சுன்னா அது நல்லா மொத்தமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பெட்ஷீட்டை கூட நம்ம வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா நினச்சிட்டு நம்ம பெட்ரூமுக்கு மேலே வந்துட்டு டெரஸ் தான் இருக்குது, மொட்டை மாடி தான் இருக்குதுங்கும் போது அந்த இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி மேட்டை வந்து பரவலாக நம்ம வந்து போட்டு விட்டுக்கலாம். இதுவே பெட்ஷீட்டாக இருந்துச்சுன்னா நல்லாவே நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும் நிறைய இடத்துக்கு. அந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டு விட்டுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாடியில் இருந்த ஹீட்டெல்லாம் கொஞ்சம் வந்து இதை அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம நைட் டைமில் இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம். அப்படி இல்லை நம்ம வந்து நேட்டிவ் சைடில் ஊர் சைடில் இருக்கிறோம் அப்படின்னா தென்னை மட்டை இருக்கும் பார்த்தீங்களா, அதை கூட வந்து வெட்டிட்டு வந்து நம்ம இந்த மாதிரி மாடிக்கு மேலே போட்டு விட்டுக்கலாம். அதுவும் நம்மளுக்கு நல்லாவே ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். எடிட் பண்ணும்போது 3 விட்டுட்டு 4 போட்டுட்டேன், சாரிங்க. இதுக்கு மேலே வரது 4, 5, 6 அப்படின்னு தான் வரும். அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். இப்போ வந்து நம்ம வந்து நார்மலாக நம்ம வந்து பெட்டு மேலே படுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பெட்டு மேலே இந்த சம்மரில் படுக்காமல் கீழே வந்து நம்ம ஃப்ளோரில் அப்படியே படுக்கிறது வந்து ரொம்பவே நம்மளுக்கு வந்துட்டு கூலிங்காக இருக்கும். பெட்டே ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ஹீட்டு. நம்ம பெட்டு மேலே படுத்தோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து பாடி வந்து ஹீட் ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் வந்து கீழே படுக்கிற மாதிரி மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் கொஞ்சமாக தண்ணி நான் எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரீசரில் வந்து ஐஸ் க்யூப் வந்து வைப்போம் பார்த்தீங்களா, அந்த க்யூபை வந்து நான் ஒரு ட்ரே வந்து அப்படியே நான் வந்து உள்ளே போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க.
போட்டுட்டு வந்து அந்த ஐஸ் க்யூப் வந்து கொஞ்சமாக வந்து மெல்ட் ஆகிற அளவுக்கு அந்த தண்ணியோடு நல்லா வந்து மெல்ட் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து விட்டுறலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கூலிங் வந்து இருக்கும். இப்போ வந்து நல்லாவே அந்த தண்ணியில் வந்து கூலிங் இருக்குது. கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க, நிறைய தண்ணி எடுக்க வேண்டாம். இப்போ வந்து இந்த தண்ணி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக வீட்டை வந்து மாஃப் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மாஃப் ஸ்டிக்கில் வந்து நல்லாவே அதை முக்கி எடுத்து நம்ம வந்து எந்த இடத்துல வந்து கீழே ஃப்ளோரில் படுக்க போகிறோமோ அந்த இடத்துல படுக்க போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடை வந்து அந்த இடத்துல மட்டும் மாஃப் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து படுக்கும்போது நம்மளுக்கு நல்லாவே கூலிங்காக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஹீட்டே கொஞ்சம் கூட அந்த ஃப்ளோரில் இருக்க ஹீட்டெல்லாம் அது எடுத்துரும். நம்மளுக்கு வந்து நல்லா கூலிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த சம்மருக்கு. நம்ம ஃப்ளோரில் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அழுக்கும் இருக்காது. நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணியிருப்போம். அதனால் நம்மளுக்கு வந்து இந்த கொஞ்சம் தண்ணி மட்டும் சும்மா வந்து ஃப்ளோரை வந்து நம்ம ஹீட்லேருந்து கூலிங் படுத்துறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து இந்த கொஞ்சம் தண்ணி நம்ம இருக்கோம். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 6 பார்க்கலாம். நம்ம வந்து கீழே படுத்து தூங்கும்போது இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கோரப்பையில் வந்து படுக்கிறது ரொம்பவே நம்ம வந்து ஹெல்த்துக்கும் நல்லது. நம்ம வந்து முதுகு வலிக்கு அந்த மாதிரிலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கோரப்பையில் படுத்தோம்னா நம்மளுக்கு வந்து நல்லாவே நம்மளுக்கு வந்து கூலிங் கிடைக்கும் பெட்டில் படுக்கிறத விட. கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து நீங்கள் படுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப வயசானவங்களுக்கு வந்து கீழே படுக்க முடியாது. அவங்க வேணும்னா மேலே படுத்துக்கிட்டோம். நம்ம ஓரளவுக்கு நம்மளால் முடியுங்கிறவங்க நம்ம வந்து கீழே படுத்துக்கலாம். இந்த மாதிரி பாயில் படுக்கிறதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சம்மரில். இப்போ டிப்ஸ் நம்பர் 7 பார்க்கலாம். நம்ம தூங்குகிற ரூமில் இந்த மாதிரி சார்ஜ் நம்ம வந்து தூங்கும்போது போட்டு விட்டுட்டு நம்ம தூங்குவோம். அந்த தப்பை மட்டும் நம்ம பண்ணவே கூடாது. நம்ம சார்ஜ் போடுறதுனாலையும் நம்ம ரூம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஹீட் ஆகும். அந்த மாதிரி வந்து ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த ரூமில் வந்து சார்ஜ் போடுறத அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம வெளியே ஹால்லையோ கிச்சன்லேயோ அந்த மாதிரி சார்ஜ் போட்டு விட்டுட்டு நைட்டு யூஸ் பண்ணுற வரைக்கும் ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு நைட்டு தூங்கும் போது நம்ம சார்ஜ் போட்டு விட்டுட்டு வந்து நம்ம இந்த ரூமில் படுத்துக்கலாம். இந்த மாதிரி சார்ஜர் போடாமல் அவாய்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு அதுலேயே கொஞ்சம் வந்து ஹீட் குறையும். இப்போ டிப்ஸ் நம்பர் 8 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி பக்கெட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கம்ஃபர்ட் வந்து நம்ம வந்து வாசனத்துக்கு வந்து யூஸ் பண்ணுறது எந்தையாக இருந்தாலும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் வந்து கம்ஃபர்ட் ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக. ஊற்றினதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஐஸ் க்யூப் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த ஐஸ் க்யூப் வந்து நம்ம வந்து ஒரு ட்ரேவை வந்து நான் அப்படியே இது ஃபுல்லாகவே நம்ம இதில் வந்து போட்டு விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஐஸ் க்யூப் எல்லாமே போட்டு விட்டாச்சு. போட்டுட்டு அது கொஞ்சம் நல்லாவே மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமே அந்த கம்ஃபர்ட் போட்டது வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நம்மக்கிட்ட காட்டன் பெட்ஷீட் இருந்துச்சுன்னா வந்துட்டு நம்ம வந்து நல்ல காட்டன் ப்யூர் காட்டனாக இருக்கிற மாதிரி பெட்ஷீட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதில் நல்லாவே அந்த கொஞ்சம் தண்ணியே நம்மளுக்கு வந்து போதும். சும்மா நம்ம வந்து அதில் வந்து அந்த பெட்ஷீட்டை வந்து ஈரம் பண்ண தான் நம்ம போகிறோம். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தாவே போதும். அந்த ஐஸ் க்யூப்பில் இருந்த கூலிங் எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த பெட்ஷீட்டில் நல்லாவே வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். இப்போ வந்து நம்ம எடுக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி நம்மளுக்கு வந்து சொட்டிகிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டூல்லையோ இந்த மாதிரி பலகையிலையோ ஏதோ ஒரு இடத்துல வச்சு விட்டிங்கன்னா இந்த மாதிரி தண்ணி நல்லா சொட்டுற அளவுக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ வந்து அந்த கம்ஃபர்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்றதை நான் வந்து அதுக்கப்புறம் பின்னாடி வர வர சொல்கிறேன். இப்போ வந்து நல்லாவே இதை வந்து தண்ணி சொட்ட விட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லாவே தண்ணி ட்ரைன் ஆகிடுச்சு. சொட்டாமல் நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்குதோ அந்தளவுக்கு கண்டிஷனில் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த பெட்ஷீட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நைட் டைமில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம பெட்ரூமில் இருக்கிற விண்டோவை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்க்ரீனுக்கு பதிலாக இந்த பெட்ஷீட் நம்ம ஈரம் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த பெட்ஷீட்டை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து விண்டோவில் வந்து போட்டு விட்டுக்கலாம். இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் நம்ம வந்து போட்டு விட்டுக்கலாம். அந்த கம்ஃபர்ட்டை ஊற்றுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஈர துணியை வந்து நம்ம பெட்ரூமில் போடுறோம். அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பேட் ஸ்மெல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கம்ஃபர்ட் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்மெல்லு தான் நம்மளுக்கு வரும். நைட்டு ஃபுல்லாக அந்த மாதிரி ஈரத்துலேயே இருந்தால் நம்மளுக்கு ஒரு பேட் ஸ்மெல் வரும் பார்த்திங்களா, அந்த இதுலேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் கம்ஃபர்ட்டு. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து விண்டோ ஓப்பனில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வெளியிருந்து வர காற்று வந்து இந்த பெட்ஷீட்டில் பட்டு நம்மளுக்கு வந்து அழகாக நம்மளுக்கு வந்து ஒரு கூலிங் காற்று தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி மொத்த பெட்ஷீட்டை வந்து போடாதீங்க. என்கிட்ட இல்லாதனால இந்த பெட்ஷீட் போடுறேன். நீங்கள் வந்து காட்டன் பெட்ஷீட்டாக நீங்கள் வந்து போட்டு விட்டுக்கோங்க. இப்போ டிப்ஸ் நம்பர் 9 பார்க்கலாம். அதுக்கு இந்த பிரியாணி பாக்ஸ் வந்து நான் 3 எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை எடுத்துக்கோங்க. அது ஃபுல்லாக முழுகிற மாதிரி நம்ம வந்து தண்ணி பிடிச்சிக்கலாம். 3 பாக்ஸுக்குமே நம்ம எத்தனை பாக்ஸ் எடுக்கிறோமோ அத்தனை பாக்ஸுக்கும் ஃபுல்லாக நம்ம வந்து தண்ணி பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து பிடிச்சதுக்கப்புறம் இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசருக்குள்ளே இந்த மாதிரி செட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து விட போகிறோம்.
இப்போ வந்து ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் வந்து நம்ம வந்து அதிகமாக வச்சுக்கலாம். நான் வந்து 5ல் வச்சுருக்கேன், ஹை லெவலில் நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து நல்லாவே கூலிங் ஆகி நம்மளுக்கு வந்து ஃப்ரீஸ் ஆகி வந்துடுச்சு நம்மளுக்கு. இப்போ வந்து இது அப்படியே நம்ம வந்து பெட்ரூமில் நீங்கள் டேபிள் ஃபேன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இது நம்மளுக்கு இன்னுமே நல்லா வந்து ஒர்க் ஆகும். நம்ம வந்து டேபிள் ஃபேனுக்கு வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டூலை ஏதோ போட்டு அந்த டேபிள் ஃபேனுக்கு ஈக்குவலாக இந்த இதை வந்து வச்சு விட்டோம்னா அந்த ஃபேன் ஓடும்போது இந்த கூலிங் காற்றுல பட்டு நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஜில்லுன்னு நம்மளுக்கு வந்து ஒரு காற்று வரும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்படி வந்து டேபிள் ஃபேன் இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம வந்து இந்த நார்மல் ஃபேன் நம்ம வந்து ஓடிட்டு இருக்கும்போது கூட நம்ம படுக்கிற இடத்துக்கு ஒரு பக்கம் ஒரு இது, அதுக்கப்புறம் ஹைட்டில் வந்து பீரோக்கு மேலே ஒன்று, இல்லைன்னா செல்ஃப் இருக்கிற இடத்துல ஒன்று, அங்கங்கே நம்ம வந்து ஒன்று ஒன்று வச்சு விட்டோம்னா நம்மளுக்கு வந்து காற்று பட நம்மளுக்கு அழகாக நம்ம வந்து ஒரு கூலிங் காற்றா நம்மளுக்கு வரும். கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இந்த மெத்தட் எல்லாமே ட்ரை பண்ணும்போது நம்ம ரூமே கொஞ்சம் வந்து கூலிங்காக வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 10 பார்க்கலாம். மழை காலத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே கயிறு கட்டி துணி காய வைப்போம். ஆனால் நீங்கள் வந்து சம்மரில் வந்து துணி காய வச்சு பாருங்கள். அந்த துணி வந்து காஞ்ச மாதிரியும் நம்மளுக்கு ஆயிரும். அந்த கூலிங் வந்து காற்று வந்து ஃபேன் காற்று பட்டு நம்ம வந்து ரூமும் நம்மளுக்கு வந்து கூலிங்காகவும் இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு பக்கம் ட்ரெஸ்ஸும் காஞ்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே ட்ரெஸ் வந்து நைட் டைமில் மட்டும் ட்ரெஸ் காய வச்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து இதுவும் உங்களுக்கு வந்து கூலிங் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரூமு. இப்போ டிப்ஸ் நம்பர் 11 பார்க்கலாம். நம்ம வந்து நைட்டு தூங்குறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸுக்கு முன்னாடியே நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி பெரிய லைட்லாம் நம்ம வீட்டில் எரியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பெரிய லைட் எல்லாமே நம்ம வந்து டியூப் லைட் எல்லாமே நம்ம வந்து ஆஃப் பண்ணி விட்டுடலாம். அந்த இது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹீட் வரும் நம்மளுக்கு வந்து இந்த லைட்டு. ஹீட் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு மெயின் காரணமாக இருக்கும். கண்டிப்பாக 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்து லைட் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தூங்கும் போது இந்த குட்டி லைட்டு குண்டு பல்பு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இதை மட்டும் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இதுவுமே அந்தளவுக்கு குட்டியூண்டி தான் இருக்கும். ஆனால் பயங்கரமாக நம்மளுக்கு வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். கண்டிப்பாக இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடு கண்டிப்பாக வந்துட்டு கூலிங்காக இருக்கிறதுக்கு 100% வந்து வாய்ப்பு இல்லைனாலும் 80% கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கூலிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.